வாதிராஜ பாகிமாம் பூதராஜ ரக்ஷமாம். அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அக்ஷய திருதியில் செய்ய வேண்டிய காரியங்களை இப்போது பார்க்கலாம். வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை அக்ஷய திருதி கொண்டாடும் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்ஷயம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பது. அப்போ இந்த அக்ஷய திருதி காலத்துல நாம வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கணும். ஸோ அக்ஷய திருதினா நமக்கு எல்லாருக்கும் நினைக்க வருது தங்கம் வாங்கலாமா அப்படின்ட்டு. அப்போ தங்கம் வாங்கறதுக்குண்டான காலம் என்ன? ஏன் அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கினா அபிவிருத்தி ஆயிட்டே இருக்கணும் ஒரு சின்ன லாஜிக் தெரியணும் நமக்கு. ஸோ அன்னைக்கு வாங்கறதுல என்ன விசேஷம்? ஸோ கலி புருஷன் இருக்கார். அந்த கலி புருஷன் என்ன சொல்றாருன்னா, தங்கத்தை மேல ஆசை வைக்காத, உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன். அப்போ பரிஷித் மகாராஜா கிட்ட கலி புருஷன் 10 விதமான நிபந்தனையை கொடுக்கிறார். அதுல முதல் விஷயம் தங்கத்தை மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. யார் யாரெல்லாம் தங்கத்தை மேல ஆசைப்படுறாங்களோ அவங்கள போய் கெட்டியா பிடிச்சிடுவேன். ஆனால் இந்த அக்ஷய திருதிய காலத்துல நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா கலி புருஷனுடைய பாதிப்பு இருக்காது. சோ தங்கம் வாங்காம இருக்க முடியாது. ஒரு பெண்ணா இருந்தா ஒரு பொட்டு தங்கமான உடம்புல இருக்கணும். அப்போ நகையில்லா பாட்டு அணியில்லா மங்கை போல ஒரு பாட்டுக்கு எப்படி ஒரு விசேஷம் வேணுமோ அப்படி ஒரு பெண்ணுக்கு பொன்னகை வேணும். அந்த பொன்னகை வாங்கக்கூடிய காலம் அக்ஷய திருதி. ஸோ ஆதி காலத்துல இது வந்துட்டு இருக்கு. அது ஏன் சில பேர் அக்ஷய திருதிக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுமான்ற கேள்வி மட்டும் கேட்கறவங்க இருக்காங்க. ஆனால் அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? கலிபுருஷனுடைய பாதிப்பு நமக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, அக்ஷய திருதியானியான நீங்க தங்கத்தை வாங்கிக்கோன்றாங்க. இப்போ 27 நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. ஸோ 15 திதிக்குள்ள அது உட்பட்டிருக்கும். அப்போ வளர்பிறையில் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு தங்கம் வாங்குங்க. தேய்பிரையில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தங்கம் வாங்குங்க. அப்போ தங்கம் வாங்குறதுக்கு அக்ஷய திருதியில மிஸ் ஆனவங்க இந்த மாதிரி காலத்தையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்ப தங்கம் எப்ப வாங்கலாம், இன்னொரு காலம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் வரக்கூடிய காலத்துல தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த காலத்துல வாங்கக்கூடிய தங்கம் அபிவிருத்தியை தரும். லக்னத்தில் குரு இருக்கிற சமயத்தை தங்கம் அணிந்து கொண்டால் தங்கம் வீண் போகாது, திருடு போகாது, அடமான கடைக்கு போகாது. அப்போ அணியக்கூடிய காலமும் முக்கியம், வாங்கக்கூடிய காலமும் முக்கியம். இது ரெண்டும் நம்ம என்ன பண்ணணும், 2 ட்ராக் மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னைக்கு வாங்குறோமோ அன்னைக்கு அணியக்கூடாது. அதுக்குன்னு சில ஸ்பெசிபிக் டே இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணணும், தங்கத்தை அணிந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு வளத்தை தரும். அதோ அக்ஷய திருதி வந்துருச்சு உடனே நம்ம என்ன பண்ணலாம், தங்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தங்கம் வாங்காதீங்க. அந்த வருடம் முழுவதும் கடன் வாங்கக்கூடிய சூழலும் இந்த நகை அடகுக்கு போறக்கூடிய சூழல் வந்துடும். இதான ஒரு சூழல் அடகு வச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் சொல்றேன். 3 உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காலபைரவன், சிவன் கோயில் இருக்கக்கூடிய காலபைரவனுக்கு 3 மாதம் பௌர்ணமி என்று தொடர்ந்து போயிட்டு நீங்க பாலபிஷேகம் செய்து மாலை நேரங்களில் சந்திர தரிசனமான அப்புறம் பாயசம் நிவேதனம் செய்தால் உங்களுக்கு அடகு போன தங்கம் மறுபடியும் கிடைக்கும். அந்த தங்கம் வாங்கி நீங்க என்ன பண்ணணும், வாழைப்பூ மடல், வாழைப்பூ பூ காய்க்குது இல்லைங்களா, அந்த வாழைப்பூ மடல்ல விராலி மஞ்சள் வச்சு முடிச்சு அந்த தங்கத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த தங்கத்தை மறுபடியும் நல்ல நாள் பார்த்து அணியணும். ஸோ அப்போ தங்கம் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை, தங்கத்தை எப்படி சேகரிக்கின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியணும். ஸோ அக்ஷய திருதிக்கு சனிக்கிழமை 2023 ஏப்ரல் 22ஆம் தேதி அக்ஷய திருதி வரப்போகுது. ஸோ இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறது ஒரு பார்ட்டை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தானம் கொடுங்க.
வித்யா ததாதி வினயம் வினயா தாதி பாத்திரத்துவம் பாத்திரத்வாது தனநோப்னோதி தனாது தர்மம் ததசுகம். ஒரு மனுஷன் ததசுகமா இருக்கும்னா அவன் நிறைய தானம் பண்ணணும். அப்போ புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடியது ஒரு வருஷத்துக்கு 107 நாள் இருக்கு. அதுல அக்ஷய திருதியும் அந்த புண்ணிய நாளுக்குள் ஒன்று. இந்த அக்ஷய திருதி எப்படின்னு பாத்தீங்கன்னா கலியுகத்துல நிறைய துன்பங்களை கொடுத்துட்டே இருக்குமா. அப்ப இந்த அக்ஷய திருதி காலத்துல அது கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்குமா. அப்ப இந்த அக்ஷய திருதியில என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த அக்ஷய திருதி காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயம் செய்யறதுக்காக காய்கறிகள் நடலாம், மூலிகைகள் நடலாம். ஏன்னா ஔஷதம் ரொம்ப முக்கியம், ஆகாரம் ரொம்ப முக்கியம். பராசக்தி ஒரு அம்சமாக சாகம்பரி தேவியா பிறந்த நாள் அக்ஷய திருதி. அப்போ அந்த அக்ஷய திருதி புண்ணிய காலத்துல நீங்க புது விவசாயம் காய்கறிகள் நட்டு வச்சீங்கன்னா அது பல அபிவிருத்தியை கொடுக்கும். ஸோ நிறைய மூலிகை அழிஞ்சிட்டு வருது. அப்போ மூலிகை விதை போட்டு அந்த மூலிகை எந்த நாள்ல அபிவிருத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு. அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யும் போது உங்களுக்கு விவசாயம் நல்ல வளமா கிடைக்கும். மனிதன் வாழ்க்கையில வளமா இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய 3 விஷயம் முக்கியம். இயற்கையும் வளர்க்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனநிலையோட நம்ம கிட்ட வரணும், நாமளும் நல்ல மனநிலையோட இருக்கணும். அப்போ இந்த 3 சுபாவம் வளர்க்கக்கூடியது எப்போ வருதோ அப்பதான் லோகக்ஷேமார்த்தமாகும். மக்களுடைய தேவைகள் என்ன, ஏன் மக்கள் நம்ம கிட்ட வரும்போது என்ன தேவையோட வராங்க அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதை உத்தேசித்து போகும்போது தான் நமக்கு நிறைய சத்பலித்தங்கள் கிடைக்கும். அப்போ அந்த சத்பலித்த காலத்துல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணும், நல்லது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அப்போ காலமும் நேரமும் எப்ப சேருன்னு பாருங்க. அந்த காலமும் நேரமும் சேரும் காலத்துல நல்ல விஷயங்களை செய்யும் போது நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்போ இந்த அக்ஷய திருதியை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். பித்ரு பூஜை செய்யணும். அதாவது சப்த சிரஞ்சீவிகள் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரசுராமர். அந்த பரசுராமர் அவதாரம் செய்த நாள். அப்போ பித்ரு திருப்தி செய்தால் 3000 வருடங்களுக்கு செய்த புண்ணியம் கிடைக்கும். இந்த அக்ஷய திருதியில யார் யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தெரியாம, மாதம் தெரியாத, பக்ஷம் தெரியாத, காலம் தெரியாத இறந்து போனவங்க எல்லாருக்கும் இந்த பரசுராமர் சேத்திரத்துல, பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய சேத்திரத்துல பித்து தர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவருக்கு எல்லாம் விஷ்ணு சாயுஜ்யம் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு விசேஷ காலம், அந்த விசேஷ காலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுவே சனிக்கிழமை வந்துருச்சு அக்ஷய திருதி நமக்கு இந்த வருஷம். இதுவே புதன்கிழமையில் அக்ஷய திருதி வந்தால் அது கோடிக்கணக்கான புண்ணிய பலத்தை தரும். அப்போ நல்லா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, எப்ப புதன்கிழமை வருதுல அக்ஷய திருதி வருதுன்னு பாருங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு பல கோடி புண்ணியத்தை ஈட்டி தரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், காய்கறி நடக்கூடிய காலம் பார்த்துட்டோம், பித்ரு பூஜை எப்ப பண்ணணுன்ற காலத்தை பார்த்துட்டோம். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முதல்ல என்ன வேணும், உணவு வேணும். அந்த உணவை அபிவிருத்தி பண்ணக்கூடியது எதுனா ஆகாரம். அந்த ஆகாரத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு பராசக்தியே என்ன பண்றாங்க, அந்த நாளை தேர்ந்தெடுத்து காய்கறியாவே பிறந்திருக்காங்க, சாகாம்பரி தேவியாவே பிறந்திருக்காங்க. அப்போ அன்று காய்கறி தானம் செய்யணும். சோ ஏழை எளிய மக்களுக்கு, வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணும், காய்கறிகள் தானம் பண்ணலாம். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம், மூலிகை பொருளை தானம் பண்ணலாம். இது ரெண்டும் தகுந்த காலத்துல நட்டாதான் உங்களுக்கு அது நல்லவங்க கைக்கு பேசுகிறோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் அறுக்க முடியும், அதான் அறுவடையை நம்ம கைக்கு வரும். அப்ப நல்லதை விதைச்சோம்னா நல்ல விஷயங்கள் நமக்கு கை கிடைக்கும். அப்படின்றதுதான் இந்த அக்ஷய திருதியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உன்னதமான விஷயம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள்ல அன்னதானம். அன்னதானம் ரொம்ப முக்கியம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்ணீங்கனால் 11 தலைமுறைக்கு புண்ணியங்களை கொடுக்கப்படும். அப்போ 11 தலைமுறை புண்ணியம் கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அன்னதானம் பண்ணணும். அதாவது சித்திர மாசம் வைகாசி மாசம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய காலத்துல ஜென்மாது ஜென்மங்கள் இருக்கக்கூடிய பாவங்கள் கூட விலகுமா. அதாவது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தாக சாந்தி, யாரெல்லாம் தாகத்தால தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தாக சாந்திக்கு தண்ணி கொடுத்தா ஜென்மாந்தர சாபங்கள் போகுமா. ஆனால் அந்த காலத்துல நிறைய நிழல் கூடம் போட்டு பானையில தண்ணி நிறைச்சி வெயில்ல போயிட்டு இருக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் வெயில்ல வாட்டி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் தாகத்துக்கு என்ன பண்ணும், தண்ணீர் கொடுக்கறதுனால பல ஜென்மங்களில் செய்த பாவம் விலகும். ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்துட்டு இருக்கக்கூடிய பாவம் விலகுமா. அவ்வளவு விசேஷ காலம் இந்த அக்ஷய திருதி காலம். இந்த அக்ஷய திருதி காலத்துல நீர்மோரும் பானகமும் கொடுப்பது மகா புண்ணியத்தை தரும். ஒரு மனுஷன் 3 விஷயத்த கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப வசிக்கிறது, எதனா கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம். எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எதான் தண்ணி கிடைக்குமான்னு கேட்கலாம். இன்னொரு விஷயம், நல்ல வயது இருக்கு, திருமண காலம் இருக்கு, நல்ல சத்குணங்கள் என்கிட்ட இருக்கு, உங்க வீட்டில் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேட்கலாம். அப்போ வாழ்நாள் இந்த 3 விஷயம் தான் நம்ம கேட்டு வாங்கக்கூடிய தானமே. மீது எந்த விஷயமும் கேட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு நீங்க அருகதை இல்லாதவங்களா ஆயிடுறீங்க. அப்போ கேட்டு வாங்கக்கூடிய விஷயம் அன்னமும் தண்ணியும். அந்த அன்னம் தண்ணியை கொடுக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு. நீண்ட நாளா எனக்கு எந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சாலும் எதிரிகள் ரொம்ப என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சத்ரு சாந்தி செய்யக்கூடிய காலமும் அக்ஷய திருதி அன்னைக்கு. அப்போ சத்ரு சாந்தி செய்யணும், என்ன செய்யணும்? அப்போ அந்த சத்ருவை சாந்தி பண்றதுக்கு அக்ஷய திருதியை தேர்ந்தெடுத்தால் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள் பொடி பொடி ஆகிடுமா. அதுக்குதான் ருண விமோச்சன காலம்னு ஒரு காலம் இருக்கு முகூர்த்தத்துல. அந்த ருண விமோச்சன காலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கு. அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்து நீங்கள் சத்ரு சாந்தி செய்தால் இந்த வருடத்துல வரக்கூடிய அக்ஷய திருதி உங்களுடைய எதிரிகளை எல்லாம் பஸ்மமாக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். காலம் அறிந்து காரியம் செய்வனுக்கு காலம் முழுதும் வெற்றி காத்திருக்கும். அந்த காலத்தை அறியக்கூடிய காலதேவன் ஜோதிஷர்கள் கையில தான் இருக்காங்க. அப்போ நல்ல ஜோதிஷர்கள் உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல வழி மட்டுமே காட்டும். ஆனால் தான் சொல்றாங்க, எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்காது, சில பேருக்கு மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சத்தை யாரு அடையிறாங்களோ அவங்களுக்கு நல்ல பலித்தங்கள் கிடைக்கும். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது அக்ஷய திருதியோட சிறப்பு. ஸோ இந்த அக்ஷய திருதியில நட்சத்திரம் தெரியாதவங்க இருப்பாங்க, ஜாதகம் தெரியாத இருப்பாங்க. அவங்க அந்த சற்பலித்தத்துக்காக முன்ன சொன்னதெல்லாம் செஞ்சுக்கலாம். எனக்கு ஜாதகம் தீர்க்கமா தெரியும், நான் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னு தெரியும், என்ன ராசியில பிறந்திருக்குன்னு தெரியும். ஏன்னா ஒரு நட்சத்திரம் 2 ராசியில வரலாம், ஆனா ஒரே அந்த நட்சத்திரம் ஒரு ராசிக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க எந்த ராசி, இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை தானம் செய்யணும். யாரான தங்கத்தை தானம் பண்ண முடியுமா? தங்கத்தை வாங்கலாமா? தங்கத்தை தானம் கொடுக்க வேண்டிய இடம் காசி. காசிக்கு போனா தங்கம் தானம் பண்ணணுமா, அட்லீஸ்ட் ஒரு சுட்டு தங்கமான தானம் பண்ணணுமா. அப்போ அக்ஷய திருதிக்கு தங்கம் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு மூக்குத்தி அளவான ஏழை பெண்களுக்கோ இல்லை திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை சுமங்கலிக்கோ ஒரு சின்ன மூக்குத்தியான தானம் பண்ணணும். அப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தானம் இருக்கு. தானம் கொடுக்கறதுக்கு சமய சந்தர்ப்பமே கிடையாது. உங்களுக்கு நல்ல மனசு இருக்கணும், வாங்குறவங்களுக்கு நல்ல மனசு இருக்கணும், அதை வாங்கிக்கணும், அவங்களுக்கு என்ன வரணும்.
நல்லா இருன்னு வாழ்த்தணும். நீங்களும் என்ன பண்ணணும், நம்மகிட்ட தங்கும் போதுன்னு நினைக்காம இதை வாங்கிட்டு எனக்கு நல்ல காலம் கொடுங்க, இன்னும் நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ அந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க தானமே பண்ணணும். அச்சோ ஜோசியர் சொல்லிட்டேன், உடனே நான் வந்து போனேன், தங்கத்தை வாங்கினேன், உடனே வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனக்கசப்போட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை? பலித்தம் வேணும். அக்ஷய திருதியை புண்ணிய காலம், அந்த புண்ணிய காலத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய பலித்தம் வந்து கிடைக்கணும். அதுக்காக தான் தானம் பண்றேன். இந்த சிந்தனையோட தானம் பண்ணால் அந்த தானம் பூர்த்தியாகும். அதுதான் முக்கியம். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய தானம், எள்ளு தானம் பண்ணணும். உங்க வம்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே யமனுடைய ஆசீர்வாதம் பெறுவாங்க. சோ அந்த யமனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா அந்த நாள்ல ஒரு 3 சொம்பு வாங்கணும், செம்பு சொம்பு. ஒரு சொம்புல பாத்தீங்கன்னா எள்ளு நிரப்பணும், இன்னொரு சொம்புல பாத்தீங்கன்னா தண்ணீரை நிரப்பணும், இன்னொரு செம்பத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை நிரப்பணும். அப்போ 3 விதமான சொம்பு வாங்கி விஸ்வேதேவருக்குன்னு, பித்ருக்குன்னு, அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விஷ்ணுக்குன்னு. அப்போ உங்க வம்சத்துல யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் தாகத்துல தவிப்பாங்க, அவங்களுக்கு விமோச்சனம் ஆகுமா. அடுத்தது பாத்தீங்கன்னா உடல் சரீரத்தால் படுத்த படுக்க இருந்திருப்பாங்க, உடல் சுகமே இல்லாம போயிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படுமா. நல்ல அடுத்த எத்தனை ஜென்மம் பிறந்தாலையும் நல்ல சரீரம் கிடைக்குமா. இந்த எள்ளு கொடுத்தவங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குமா. போனவங்க வாழ்க்கையிலும் மேலோகம் போக்கல பூக புவக சுவக தவக சத்தியம் இப்படி ஒவ்வொரு லோகத்துக்கு போகும்போதும் சொர்க்கப்பட்டணம் போகும்போதும் அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்ல ஒரு சத்காரம் கொடுப்பாரா யம பகவான். அந்த மாதிரி அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்குமா. இந்த எள்ளை வந்து ஒரு செம்பு சொப்புல நிரப்பி அதை கொடுக்குறவனுக்கு. அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய தானம் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்ய வேண்டும். யாருக்கு அன்னதானம் செய்யணும்? பசின்னு வரவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்ல பசி நிறைய இருக்கு இது ராத்திரி கட்சிக்கு போறன்றவங்களுக்கு கொடுக்கணுமா? யாருக்கு அன்னதானம் கொடுக்கணும்? இல்ல நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுக்கணுமா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. அன்னதானம் யாருக்கு கொடுக்கணுங்க? இயலாமைங்களுக்கு போய் கொடுங்க, ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு போய் கொடுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன ஆகும், துன்பத்தை விளக்கும். ஒரு அன்னதானம் போட்டாங்கன்னா 5 தலைமுறையுடைய புண்ணியம் வந்து சேரும். அப்ப அந்த அன்னதானம் செய்யறதுக்கு தகுந்த ஆள் யார் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு என்னவும் சத்பலித்தத்தை கொடுக்கும். அப்ப கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், அன்னதானம் செய்யணும். அந்த அன்னதானம் மூலயமா அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அன்னம் பவிஷ்யாமி, அன்னத்தை தூசிக்க கூடாது. யார் யாரெல்லாம் விரதம் இருக்கிற காலத்துல விரதத்தை இல்லாம அச்சோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், விரதத்தை எடுத்து முறியடிச்சாங்களோ அவங்க தான் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு பயன்படுத்தி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்து ரோகி நட்சத்திரம் பிறந்தவங்க, ரோகி நட்சத்திரம் பிறந்தவங்க என்ன பண்ணும், பால் தானம் பண்ணும். பாலை எப்படி பாத்திரத்தோடு தான் தானம் பண்ணும். வெறும் பாலை கொடுக்க முடியுமா? எல்லாம் பிளாஸ்டிக் கவலை கொடுக்க முடியுமா? முடியாது. எந்த தானமும் அதுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த பாத்திரத்தை தான் என்ன பண்ணும், சேர்த்து கொடுக்கணும். அப்போ செம்பு பாத்திரத்துல பாலை கொட்டக்கூடாது, அது பசுமாமிக்கு சமமாகும். அப்போ பித்தளை பாத்திரத்தில் தான் என்ன பண்ணணும், பாலை கொட்டணும். அந்த பாலோட சேர்த்து தானம் பண்ணணும். யாரு? ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்போ அந்த ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செம்பு பாத்திரத்தில் தானம் பண்ணக்கூடாது, பித்தளை பாத்திரத்தில் வாங்கணும். பால் கொடுக்கும்போது பால் குறைவா இருக்கக்கூடாது, நிறைச்சிதான் கொடுக்கணும். இப்போ நம்ம சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்றோம், சின்ன பாத்திரமா இருந்தா கூட அந்த பாத்திரம் நிறைஞ்சு இருந்தா மட்டும்தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுவோம். நீங்க பாத்திரத்தை வந்து பெருசாக்கி குவான்டிட்டி கம்மியாக்க கூடாது, குவான்டிட்டி அதிகமாக்கி பாத்திரத்தை வலிய வைக்க கூடாது. அந்த பாத்திரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வைக்கணும். அந்த மாதிரி இந்த பாத்திரம், நீங்க வாங்கக்கூடிய பாத்திரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு முழுமையா கொடுக்கணும். எந்த தானத்தை எப்படி கொடுக்கணும்னு இருக்கு, அப்படிதான் கொடுக்கணும். ஸோ ஏதோ ஒன்று சொன்னாங்க ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னு செய்யாதீங்க. தட்சணை இல்லாமல் தானம் கொடுக்க கூடாது. அப்போ கிழக்கு முகமாக உட்காரணும், உட்கார்ந்த அப்புறம் தான் தானம் கொடுக்கணும்.
நீங்கள் வடக்கு முகமாக இருக்கணும், அவங்க கிழக்கு முகமாக இருக்கணும். தட்சணையை சேர்த்துதே தானம் கொடுக்கணும். அதுதான் சத்பலித்தத்தை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பாலை வந்து தானம் கொடுக்கணும். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாகிற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பதார்த்தம் அதுக்குள்ளே கெட்டு போச்சுன்னா என்னாகும்? கொடுத்தும் புண்ணியம் இல்லை. அப்போது எந்தெந்த பாத்திரங்கள்ல சொல்கிறோமோ அந்த பாத்திரமும் அந்த திரவியங்களுக்கு உண்டான காலம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே தானம் பண்ணிக்கணும். முன்னே சொல்லிட்டு சமயமே கிடையாது தானம் கொடுப்பதுக்கு. அன்னைக்கு ஒரு புண்ணிய காரியம் செய்யறது உங்களுக்கு உண்டான கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்யும்போது நீங்களும் வளமாகலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வளங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கலாம். இது ரெண்டும் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிர நட்சத்திரங்கள். கிருஷ்ண தேனுனா வந்து பசுமாடு. மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுமாடு தானம் கொடுக்கணும். ஒரு பசுமாடு தானம் பண்ணோம்னா குறைஞ்சது 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். பசு மட்டும் தானம் கொடுக்கக்கூடாது. காளமாடு, பசுமாடு, கண்ணுக்குட்டி, இது 3ஐயும் சேர்த்து தான் கொடுக்கணும். வாழ்நாளில் ஒரு முறையான ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? தானம் பண்ணணும். அந்த பசுமாடு 5 இடத்துல நம்ம வாழ்க்கையில் தானம் பண்ணணும். 5 பசுமாடை தானம் பண்ணியிருக்கணும். இல்லை என்னால் பசுமாடு தானம் பண்ணா அது ஒரு வெள்ளியில் பிரதிமையாக செஞ்சு, வெள்ளியில் பார்த்தீங்கன்னா பிரதம செஞ்சு அந்த கோ பிரதிமாவாக கொடுக்கலாம். ஆனால் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன செய்யணும்? கிருஷ்ண கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பசுவை தானம் பண்ணணும். வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன செய்யுங்க? பசுமாடையே வாங்கி கொடுங்க. வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, மீடியமாக இருக்கிறவங்க, என்னால் இது செய்கிறேன், அடுத்த வருஷம் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க? ஒரு வெள்ளிலான பிரதமையான வாங்கி தானம் பண்ணுங்க. அதுவும் முடியாதவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு மட்டை தேங்காய் வாங்குங்க. அந்த மட்டை தேங்காய் உரிக்காம நல்ல எண்ணத்தோட இந்த வருஷம் நான் இதுதான் கொடுக்குறேன், அடுத்த வருஷம் பிரதிமா கொடுக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் கோவா தானம் பண்ணணும், கிருஷ்ண தேவனை தானம் பண்ணணும். இதுக்குண்டான சக்தியும் இதுக்குண்டான நல்ல வாழ்க்கையும் நீங்க தான் தரணும். கை கூப்பி பித்ருக்களை நோக்கி யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பலித்தங்கள் வந்து சேரும். இவங்க செய்ய வேண்டிய காலம் பார்த்தீங்கன்னா குதப காலம். இந்த குதப காலத்தில் செய்யும்போது அந்த பலித்தம் கண்டிப்பாக உங்கள் பித்ருக்கள் என்ன பண்ணுவாங்க? இவன் வேண்டான், இவனுக்கு அவன் வாழ்நாளில் ஒரு நாளான கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கும் பிறக்கும். இதை நம்ம செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்கும் பிறக்கும். இதனால நீங்க என்ன பண்ணலாம்? சீக்கிரமா செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த திருவாத நட்சத்திரம் பிறந்தவங்க எள்ள தானம் இருக்கும். அதாவது 8 எள்ளை கொண்டு ஒரு ஸ்ராத்தமே பண்ணிடலாம். அப்போ எள் தானம் ரொம்ப முக்கியம். இந்த எள்ளை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிராமணருக்குண்டான சாப்பாட்டுக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஒவ்வொரு எத்தனை எள்ளு இருக்கோ அத்தனை பிராமணருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்போ நீங்க எவ்வளவு எள்ளு கொடுக்குறீங்கன்றது முக்கியம். அந்த எள்ளு பாத்திரத்தை தான் கொடுக்கணும். ஸோ எள்ளு கொடுக்குற பாத்திரம் முன்னே சொல்லிட்டேன், செம்பு பாத்திரத்தை நிரப்பி எள்ளை தானம் பண்ணுங்க. அதுதான் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய காரியம். அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்னதானம் செய்ய வேண்டும். என்ன அன்னதானம்? எல்லாரும் அன்னதானம் செய்யறாங்க. ஒரு நிறைய அன்னத்தை வடிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க, பிரசாதமா கொடுக்குறாங்க. ஸோ கோயிலில் கொடுக்குற பிரசாதம் சுவாமிக்கும் செய்யக்கூடிய பிரசாதம் வேறு, சேவார்த்திகளுக்கும் செய்யக்கூடிய அன்னதானம் வேறு. சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் மடப்பள்ளியில தான் செய்யணும். அதுக்குன்னு ஒரு சுத்தி பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து அனுஷ்டானத்தோட சுத்தி பண்ணி செய்யணும். ஸோ அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணணும். நீங்கள் நிறைய சாப்பிட்றது, விரதம் இல்லாத பூஜை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் விரதத்தோடு இருக்கும்போது அன்னதானம் பண்ணணும். அப்போ தான் அந்த அன்னதானம் உங்களுக்கு பழித்து தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்திரன் சொல்கிறார். ஏன்னா அவர் தான் 3 லோகத்துக்கு அதிபதி. பூக, புவக, சிவக. இந்த 3 லோகத்துக்கு அதிபதி இந்திரன். அந்த இந்திரன் சொல்றார், அன்னதானம் பண்ணும் போது நீங்க உபவாசத்துல இருக்கணும், நிஷ்ட நியமனத்தோடு இருக்கணும். அப்பதான் அந்த பழித்தம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றார். ஸோ அன்னதானத்துல ரொம்ப விசேஷமானது தான். அந்த அன்னதானம் எப்படி பண்ணணுன்றது முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. பூமி தானம் பண்ணணும். ஒருத்தருக்கு இடம் வாங்கி கொடுக்கணும். ஸோ பூமி தானம்ன்றது இந்த காலத்தில் சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து ஒரு சந்தன கட்டையான வாங்கி அவங்க நித்தியம் சாலக்கிராம ஆராதனை பண்ணுறவங்களா இருக்கணும். அந்த சாலக்கிராம ஆராதனை பண்ணுறவங்க வீட்டில் தான் நம்ம சாப்பிடணும்.
எல்லார் வீட்லையும் சாப்பிட்டா ஏதான ஒரு பிராயச்சித்தம் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ சாலக்கிராம ஆராதனை பண்றவங்களுக்கு சந்தனக்கட்டையை தானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு சத்பலித்தை தரும், நல்ல சரீரம் கிடைக்கும், பூமி இல்லாதவங்களுக்கு பூமி கிடைக்கும். ஸோ சந்தனக்கட்டையான அட்லீஸ்ட் தானம் பண்ணுங்க. உங்களுக்கு பூமி கிடைச்சப்பறம் நீங்க வாழ்நாள் ஒரு முறையான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூமி தானம் பண்றதுக்கு உபகாரியா இருங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 80% பணம் வச்சிருப்பாங்க, 20% பணம் இல்லாத இருக்கும். உங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ வீடு வாங்குறதுக்கு பூச நட்சத்திரம் யாரும் பிறந்தீங்கன்னா, அது அக்ஷய திருதி காலத்துல உங்களுக்கு நினைவு வந்து இருந்துச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு உபகாரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பலிதத்தை கொடுக்கும். நீங்க இங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க சந்ததியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இங்க ஒரு இடம் கிடைக்கும். அதுதான் இந்த பூச நட்சத்திரோட விசேஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரக்காரங்க ஒரு காளமாட தானம் பண்ணணும். பசுமாட்டுனா இதான ஒரு ஆதாயம். பசுல என்ன இருக்கு, பால் வரப்போகுது, அது தயிராக போகுது, அது மோராக போகுது, அது நெய்யாக போகுது. அப்புறம் அந்த பசுமாடு மறுபடியும் ஒரு கண்ணை ஈட்டு போகுது. இப்படி எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியது பசு. ஆனா காளமாடு யாரு ரட்சணை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டா. நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம், அக்ஷய திருதி நோக்கி பார்க்கிறோம். அக்ஷய திருதி என்ன முக்கியம், புண்ணியம் எங்க இருக்குன்னு தேடுறோம். அப்ப காளமாட தானம் பண்றவனுக்கு என்ன கிடைக்குது, புண்ணிய பலித்தம் கிடைக்குது. அப்போ வாழ்நாள்ல ஒரு காளமாடையான தானம் பண்ணணும். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர் அது நல்லது, ஒரு புண்ணிய காலமா தேர்ந்தெடுக்கணும். காளமாடு பசுமாடு தானம் பண்ணணும். நதிக்கரை தீரங்களில் தானம் பண்ணணும். அப்பதான் உங்க முன்னோர்கள் யார் யாரெல்லாம் வந்து வைத்திரின் நதியில நின்றுட்டு இருக்காங்களோ, இந்த ஜென்மத்துல பிறந்த ஒருத்தம் கூட தானமே பண்ணலையே, நாங்க எப்படி இந்த நதியை கடக்கிறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ யாரான ஒரு இந்த சந்ததியில் பிறந்தவங்க ஒரு மாடான தானம் பண்ண மாட்டாங்கன்னா இயங்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தானம் பண்ணாங்கன்னா அந்த வால் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த நதியை கடக்கிறதுக்கான உபகாரமா இருக்குமா. அப்போ அந்த காளமாடை வச்சு யாரு ரட்சணை பண்றாங்க, ஏன்னா காளமாட்டுல சாணம் தவிர வேற எதுவும் உபயோகமாக போறது, ஏறு பூட்ட வேண்டியது. இப்ப எல்லாம் மிஷினரி இருந்துச்சு. அப்போ காளமாடே குறைஞ்சு போச்சு. காளமாடு வச்சு யாரு ரட்சணை பண்றானோ அவன் சொர்க்கத்தை அடைகிறான் அப்படின்னு வராக புராணத்துல இருக்கு. ஸோ அப்போ காளமாடு ரட்சணை எவ்வளவு விசேஷம் பாருங்க. இனி எத்தனையோ பாவம் பண்றான், ஆனா காளமாட ரட்சணை பண்ணணும்னு யாருக்கான தோணுதா? ஸோ காளமாடு கோதர்ம சர்வ தர்மான, எந்த தர்மம் செய்யறியோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு கோவையான ரட்சணை பண்ணணும்னு கேட்குது. கோ பிராமண ஸ்வரூபம், ஒரு பிராமணன் ரட்சணை பண்ண புண்ணியம் ஒரு கோவ ரட்சணை பண்ணா கிடைக்கும். அப்போ ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோ சம்ரக்ஷணம். அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு முறையான உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு கோஷாலை, எங்க கோ நடமாறதோ துவாதசின்னிக்கு மறக்காம அதுக்கு ஆகாரம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஐஸ்வர்யங்கள் பெருகி கொண்டே இருக்கும். அது இந்த புண்ணிய காலத்துல கொடுத்தா இன்னும் பெருகும் இல்லையா? அப்போ நீங்க செய்ய வேண்டியது கோ சம்ரக்ஷணம் ரொம்ப முக்கியம். ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். மக நட்சத்திரத்தில் மறைந்தவர்களை மகத்தில் காணலாம். உங்க வீட்டில் மறைஞ்சவங்களை வந்து என்னைக்கு அவங்க வரப்போறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, பித்ரு ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எள் தானம் பண்ணீங்கன்னா அந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏன்னா மக நட்சத்திரத்தோட அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள். அப்போ எள் தானம் செய்வது உத்தம படைத்தத்தை கொடுக்கும். ஸோ எள்ளு என்ன பண்ணணும், தானம் பண்ணணும். எள்ளு மின்னையே சொல்லிட்டு எள் தானம் பண்ணும்போது பாத்திரத்தில் கொட்டி தான் தானம் பண்ணணும். வெறும் எள்ளை என்ன பண்ணணும், நிறைச்சி அப்படியே கொடுத்துக்கூடாது, பாக்கெட்டோட வாங்கி கொடுத்துக்கூடாது. ஸோ அதுக்குன்னு பாத்திரங்கள் சொல்லப்படுது. அந்த பாத்திரங்களை கொட்டி சம்பிரதாயம் அவங்கவுங்க சம்பிரதாயப்படி சங்கல்பம் பண்ணணும். இது யாருக்கு போய் சேரணுமோ, உங்க கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையெல்லாம் சங்கல்பத்தில் சொல்லி இது வந்து இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எங்க பித்ருக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொடுக்கும்போது அந்த காரியம் சம்பூர்ணமாகுது, பித்ரு திருப்தி ஆகுது. இதெல்லாம் முக்கியம். ஸோ அக்ஷய திருதின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணே சொல்றாரு, நீ அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு வேணா உனக்கு பிரத்யட்சமா ஒரு நாளான வாழ்நாள காட்சி கொடுப்பன்றார். அப்ப அக்ஷய திருதி புண்ணிய காலத்துல புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடம் சீக்கிரமா வரப்போகுது. அந்த காலத்தை நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர் வாழ்நாள்ல தங்கத்தை தானம் பண்ணணும்.
ஸோ அந்த தங்கத்தை எப்போ தானம் பண்ணலன்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்ஷய திருதியை அன்னைக்கு வரும்போது அமிர்த கண்டிகைன்னு ஒரு காலம் நிறைய பேர் எல்லாரும் டைமை பார்க்குறாங்க. 12 மணி திரும்ப 12 மணி அப்படியே ஓடுது சக்கரம். அது அல்ல, அமிர்த கண்டிகை காலம் எப்பன்னு பார்க்கணும். தங்கத்தை தானம் பண்ணும்போது அப்பதான் பாவங்கள் கரையும். தங்கத்தை தானம் பண்றது என்ன விசேஷம்னா பாவங்கள்லாம் குறைஞ்சு போயிடுமா. அப்ப பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு சாபத்தை அடையும் நட்சத்திரம் அது. அப்ப அந்த குரு சாபம் விலகணும்னா என்ன செய்யணும்? நல்ல புண்ணிய காலம் கிடைக்கணும். அப்ப அந்த புண்ணிய காலம் தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணணும்? தங்கத்தை தானம் பண்ணணும். தங்கத்தை தானம் பண்றது ஒரு பெரிய பாத்திரமா தானம் பண்ண முடியல அப்படின்னா வெள்ளி பாத்திரம் வாங்குங்க. அந்த வெள்ளி பாத்திரத்துல ஒரு துளி தங்கத்தை அதை சேர்த்துருங்க. ஏன்னா வெள்ளி பாத்திரம் வாங்கறதுக்கு ஒரு 3000 போதும், சின்னதா கிண்ணமா. அதுல ஒரு துளி தங்கம் சேர்த்துனா அது தங்கத்துக்கு சமமானதாகும். அப்ப வீட்டுல கூட நீங்க வெள்ளி பாத்திரம் வாங்கிட்டு அதுல ஒரு துளி தங்கம் வச்சீங்கன்னா அது தங்க பாத்திரமா மாறும். அப்போ அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மம், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அதிசூக்ஷ்ம விஷயங்கள் இதுதான். ஒரு மெட்டலை தானம் பண்றதுக்கும் அது ஈக்குவலண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய சாஸ்திரங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பயனடையணும்ன்றதுதான் பகவானுடைய சித்தம். அப்ப அவன் எந்த வழியிலாம் அவன் தேடுறான், எந்த வழியிலாம் அவனுக்கு அந்த சத்பலித்தம் கிடைக்குது அப்படின்ற அவன் தீர்மானிக்கணும். நல்லவங்களை நாடி ஓடணும். வாழ்க்கையில நம்ம 4 பேரை பார்த்து தெரிஞ்சுக்கணுமா. ஒருத்தன் ஆரோக்கியம் எப்படி இருக்கானோ அதுக்கு வழி என்ன, ஒரு செல்வந்தரா இருந்து அவனுடைய தான தர்மம் எங்க இருக்கு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதிகம் படிச்சிருக்கான் அவன் யார் எப்படி வித்யாதானம் பண்றான், ஒருத்தன் உயர்ந்த குணத்துல பிறந்தான் அவனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, இது அறிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தங்கத்துக்கு மேல ஆசைப்படக்கூடாது, தங்கத்தை திருடக்கூடாது. அப்ப தங்கத்தை தானம் பண்ற வாய்ப்பு ஒரு நாள் நமக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கம் தானம் பண்ணணும். அது பாத்திரத்துல ஒரு துளியான சேர்த்து வெள்ளி பாத்திரத்துல தானம் பண்றதுக்கு ஒரு விசேஷம். அதுவும் தட்சணையோட சேர்த்து கொடுக்கறது தான் நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எள்ளு தானம் பண்ணணும். ஸோ நிறைய எள்ளு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த திருதியை வரும் காலத்தில் அந்தந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான காலம் வரும்போது அவங்கவுங்க அந்த சாபங்களை விமோச்சனம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். அப்போ உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பித்ரு பூஜை செஞ்சு எள்ள தானம் பண்ணணும். மகத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும், எள்ளந்தான் பித்ரு பூஜை பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் எல்லையும் தானம் பண்ணணும். அதோட பித்ரு பூஜை அன்னைக்கு செய்யணும். பித்ரு பூஜை செய்ய வேண்டிய காலம் அபராண்ண காலம். உதயாதி நாளிலிருந்து 18 நாளிலிருந்து 24 நாளிகைக்குள்ள இருக்கக்கூடிய திதி வரும் சமயத்தில் தான் பித்ருக்களுக்கு நம்ம அன்னம் இடப்பட முடியும். எல்லா காலத்திலையும் முடியாது. அப்ப அந்த அன்ன காலம் வர வரைக்கும் இருந்து பித்ருக்களுக்கு யார் பூஜை பண்றானோ அவனே சத்புத்திரனாகிறான். அவனுக்கு பிறக்கக்கூடிய புத்திரனா நல்ல புத்திரனா பிறக்கிறாங்க. அன்று இரவு யாரெல்லாம் பிண்டதானம் பண்றாங்களோ அன்னைக்கு இரவு சாப்பிடக்கூடாது. ஸோ ஸ்ராத்த போஜனா, அமாவாச போஜனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா சூதக போஜனா, அஸ்நான போஜனா, குளிக்காம சாப்பிட்றது. அன்னைக்கு என்ன பண்ணணும், குளிக்காம சாப்பிட்டா பாவமா. அஸ்நான போஜனா ஸ்ராத்த யார் வீட்லயோ திதி நடந்திருக்கும் இவன் போய் சாப்பிட்றது. அப்போ இதுல வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு குறையணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு வரும் உத்திர நட்சத்திரக்காரங்க எல்லை பித்ரு பூஜை பண்ணி எல்லை தானம் பண்ணணும். இது உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகன தானம் செய்யணும். ஸோ வாகனம் தானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், வாகனம் ஓட்டுபவர்களுக்கு உபகாரம் செய்யலாம். ஸோ ஒருத்தர் ஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த வாகனத்தை இனிமேல் ரிப்பேர் பண்ண முடியாது, அவங்களால ஓட்டிக்கவே முடியாத சூழல் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாகனம் உதவி செய்யறதுக்கான தானமும் உபகாரமும் பணமும் கொடுக்கலாம். அதுவும் நல்ல பணம் தான் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண உதவி தானம் பண்ணணும். யாரான படிக்கிறதுக்கு உதவி கேட்குறாங்கன்னா அந்த யாரான கேட்டிருந்தாங்கன்னா இந்த அக்ஷய திருதி வரும் காலத்தில் படிக்கிறதுக்காக பண உதவி செய்யறது நல்லது.
அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்தால் சூரிய பகவானுடைய திருப்தி கிடைக்குமா? அப்போ சூரிய பகவானோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த நாள்ல அன்னதானம் செய்வது நல்லது. ஏன்னா சூரியன் பகவான் வந்து காட்டுல பஞ்சபாண்டவர் எல்லாரும் என்ன பண்ண காட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நிறைய பசிக்குது. அந்த பசிக்கிற நேரத்துல அறுசுவை உணவு சாப்பிட முடியல, ரொம்ப பசியில வாடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல சூரியனை உத்தேசித்து வரங்களா கேட்கும் போது சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தனார். ஸோ இனி வந்து இருக்கிற காலத்துல வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இதை சாப்பிட்டுக்கலாம், இது கேட்கறதெல்லாம் கொடுக்கும், இது அக்ஷயம்ன்றாங்க. அப்போ அன்னதானம் கொடுக்கறதுனால எத்தனையோ நல்ல பலித்தங்களும் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம், சந்திர பகவான் நீச்சமடைந்த நட்சத்திரம் விசாகம். ஸோ விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் நீச்சமடைகிறார். அப்போ நீச்சர்களுக்கு அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வர முடியாது இருப்பாங்க. இப்ப எல்லாரும் வரலாம். அப்போ ஏழை எளிய மக்களுக்கு, கோயிலுக்குள்ளேயே கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுங்க, அவங்களுக்கு இந்த நாள்ல போய் கொடுங்க. ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு உருவாங்க. இந்த நாள்ல நானும் செய்யறேன், அந்த மாதிரி நீங்களும் இந்த நாள்ல செய்யுங்க அப்படின்னு ஒரு தர்ம சிந்தனை உருவாக்கக்கூடிய காலம் இந்த அக்ஷய திருதி காலம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் துணி இல்லாம இருக்காங்க. ஆடை இல்லாத மனிதர்களுக்கும் அரைகுறை ஆடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு புண்ணிய காலமான இந்த அக்ஷய திருதி காலத்துல ஆடை தானம் பண்றது சுப பலிதத்தை கொடுக்கும். ஸோ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி காலத்துல வஸ்திர தானம் செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோதானம் செய்யணும். கோதர்ம சர்வ தர்மானம், கோதானம் செய்யறதுனால சர்வ தர்மமும் அவங்களுக்கு அவங்க வம்சத்துல வந்து சேருமா. அப்போ அந்த புண்ணிய காலம் அக்ஷய திருதி காலத்தில் நீங்க கொடுக்கும்போது கிடைக்கும். அடுத்து மூணாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எருமை தானம் செய்யணும். யார் யாரெல்லாம் எருமை தானம் செய்யறாங்களோ யமதர்மனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எருமை எப்படி தன் வாழ்நாள்ல வந்து எல்லா விதமான நலன்களும், யமனுடைய வாகனம் எருமை, எல்லாவுடைய நலன்களும் அவங்க வாழ்க்கையில பெறறதுக்கு யமனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் பண்ற போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது சூரியனுடைய நீச்சம் பெற நட்சத்திரம் வந்து சுவாதி. அதுக்கு அதிகப்படியான சாதகம் கொடுக்கறது எதுனா பூராடம். அப்போ வேலை வாய்ப்பு இல்லாத, அரசு அதிகாரியா ஆகணும், அரசுல உயர் பதவி கிடைக்கணும், அரசுல நல்ல ஸ்தானத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானம் செய்தால் சூரிய பகவானுடைய அருள் பார்வை கிடைக்கும். அப்ப பூராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா அன்னைக்கு அன்னதானம் செய்யணும். என்ன அன்னதானம் செய்யணும் அப்படின்னா பூராடத்துக்குண்டான பிரச்சனையை கொடுக்கறது எதுன்னு பார்க்கணும். ஸோ பூராடத்துக்குண்டான பிரச்சனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா உங்களுக்கு உத்திரட்டாதி. அப்போ கருவேப்பிலை சாதத்தை கண்டிப்பா என்ன பண்ணணும், அன்னைக்கு தானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ சனி உச்சமாகறதுனால சூரியன் உச்சமடை நட்சத்திரத்தில் என்ன பண்றார், சூரியன் நீச்சமாகிறார். அப்போ சனி பகவானுக்கு உண்டான வஸ்துக்களையும் சனி பகவானுக்கு எல்லோதரையும் நிலகோதரன் சொல்லக்கூடிய இதெல்லாம் தானம் பண்ணீங்கன்னா அன்னைக்கு சூரிய பதவி, சூரியனால் உயர் பதவி, அரசனால் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெய் தானம் செய்யணும். நெய் கூட பாத்திரத்துல கொட்டி தான் தானம் பண்ணணும். அப்ப நெய் தானம் செய்தால் தன்னுடைய பாவங்கள்லாம் கரைஞ்சு போகுமா. கேரளாலாம் போனீங்கன்னா எல்லா கோயிலும் நெய் தீபம் ஏற்றுவாங்க. சாயந்தரம் கோயிலுக்கு மொத்தம் சுத்தியும் தீபங்கள் இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அகண்ட ஜோதி எந்த கோயில்ல விடாம தீபம் ஏத்துறாங்களோ அவங்க பாவங்கள் குறைக்கப்படும். ஒரு கோயில்ல போய் தீபம் ஏத்தனீங்கன்னா 2 தலைமுறையுடைய புண்ணியத்தை ஈட்டி தருமா. அப்போ கோயில்ல போய் தீபம் ஏத்துறது வந்து சாமானிய விஷயம் இல்லை. இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், நாமளே ஒரு தீபம் எடுப்போம், அதுல பழைய திரி இருந்தா அதிலே போட்டுட்டு மறுபடியும் தீபம் ஏற்றுவோம். அந்த மாதிரி செய்யாம கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு, கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு என்ன பண்ணுவோம், தீபத்துக்குண்டான எண்ணெயும் மேட்ச் பாக்ஸ் அப்புறமா திரி, அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன அங்கே ஏற்றுறாங்களோ அதை உத்தேசித்து கொடுக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் நெய் தானம், அன்னத்தை நெய் விடாம யாரெல்லாம் அன்னத்துல கை வச்சாலும் அது தோஷமா. அதுக்கு பேர் அன்ன சுத்தின்னு பேர்.
அப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும், ஒரு துளி நெய்யை சேர்த்து சாப்பிட்டுட்டே வரணும். நெய்யும் தானம் பண்ணணும், ஒரு சுத்துளி நெய்யும் என்ன பண்ண விட்டு சாப்பிடணும். அதுக்கு அன்ன சுத்தின்னு பேர். ஸோ அந்த நெய்யை தானம் பண்ணுறதுனால உங்கள் பாவங்கள்லாம் கரையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் பண்ணணும். திருவோணம்னா கோயில், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணணும். ஸோ சுவாமிகளுக்கு எந்த கோயிலில் வஸ்திரங்கள் இல்லையோ வருடத்திற்கு ஒரு முறை இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு வஸ்திர தானம் பண்ணுறது விசேஷ பலனை தரும். யாரெல்லாம் இந்த பெயிண்ட் கடை வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, பெயிண்ட் நிறைய சேல்ஸ் ஆகலை அப்படின்னா கோயிலுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கான உபகாரம் பண்ணுங்க. உங்கள் லாபங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் தொழில் மேலும் மேலும் வளரும். ஸோ திருவோணம்னா பெயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வஸ்திர தானம் பண்ணணும். உடன் பிறந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யணும். யாருக்கோ தானம் பண்ணுறது முக்கியம் இல்லை. உங்கள் உடன் பிறந்தவர்களில் யாரும் நலிவடைந்திருந்தாலையோ, அவங்களுக்கு உங்களோட வசதியில் குறைவாக இருந்தாங்களோ, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தங்கச்சி உறவு முறையில் இருக்காங்க, யாரான தங்கச்சி மாதிரி பாசம் காட்டுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆடை தானம் செய்யலாம். ஸோ ஆடை தானம் செய்யறதுனால நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்தன கட்டையை தானம் பண்ணணும். ஒன்று பூமி தானம் பண்ணுங்க, இல்லைன்னா சந்தன கட்டையை தானம் பண்ணுங்க. அந்த சந்தன கட்டை தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பூமி யோகத்தை கொடுக்கும். யாரெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பித்தளை படி செய்யணும். பித்தளை படி வாங்கி நெல் நிரப்பி ஒரு வெள்ளியில் வேல் வச்சு எனக்கு வீடு சீக்கிரமாக அமையணும் அப்படின்னு. ஏன்னா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு பூமியை தானம் பண்ண சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு அது கிடைக்காம, பூமி தானம் பண்ணுறது ஈஸி இல்லை. அப்போது அந்த அக்ஷய திருதியில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க, வேல் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது சத்பலித்தத்தை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்க தானம் பண்ணணும். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான் திருப்பதி பெருமாள் போய் என்ன பண்றாரு, குபேரன் கிட்ட தங்கத்தை வாங்குறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணும், தங்கத்தை பூரட்டாதியில் போறவங்க தங்கத்தை தானம் பண்ணீங்கன்னா நிறைய செல்வந்தர் ஆகலாம். ஆனால் வட்டி காசுல, பூரட்டாதினா வட்டி கடை, வட்டி காசுல என்ன பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. உங்களுக்கு வந்து வட்டி காசுலாம் சேர்த்து வச்சு அதில் போய் தங்கம் வாங்கக்கூடாது. உண்மையான உழைப்பில் கிடைச்ச தங்கத்தை, உழைப்பில் வரக்கூடிய காசு தான் நீங்கள் தங்கம் வாங்கினா அது நல்ல பலிதத்தை கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆடு தானம் பண்ணணும். மலையில் இருக்கக்கூடிய மலைவாசிகள் யாராக இருந்தால் நல்ல ஆடை வாங்கிட்டு போயிட்டு இது நல்லபடியாக வழங்கன்னு சொல்லிட்டு ஆடை வந்து தானமாக பண்ணணும். அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கம் தானம் பண்ணணும். கோயிலுடைய சுவாமி பாதுகைக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தங்கம் தானம் ஒவ்வொரு விதமாக இருக்கு. சுவாமியோட பாதத்துக்கு தங்க முலாம் பூச போறாங்க, தங்க கவச்சம் போடுறாங்கன்னா உங்க தங்கத்தை அன்னைக்கு நீங்க அந்த கோயில தானம் பண்ணீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். பரதன் என்ன பண்றார், அவர் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ரேவதின்றது பாதுகை, தன்னுடைய அண்ணனுடைய பாதுகை வச்சு நாட்டாளனா தான் இந்த நாட்டுக்கு பாரத தேசமே பேர் வருது. அப்போ நீங்காத புகழ், ராமராண்ட நாடு, ராம நாடுன்னு சொல்றாங்க, பாரத நாடுன்னு சொல்றாங்க. அப்போ அழிவில்லாத புகழ் யார் கொண்டு, பரதன் கொண்டு. அதனால நீங்க சுவாமியோட பாதகைக்கு, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாமியோட பாதகைக்கு தங்கத்தை முலாம் பூசுறதுக்கோ இல்லை தங்கத்தில் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் உபகாரமாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அக்ஷய திருதி அக்ஷயமாக என்றும் நிலைக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளம்.